இகல் இகலென்ப எல்லா உயிர்க்கும் பகலென்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். மன மாறுபாடு காரணமாக ஏற்படுகிற பகை உணர்வு மக்களை ஒன்று சேர்ந்து வாழ முடியாமல் செய்கிற தீய பண்பாகும். பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை. வேற்றுமை கருதி வெறுப்பான செயல்களில் ஒருவன் ஈடுபடுகிறான் என்றாலும் அவனோடு கொண்டுள்ள மாறுபாடு காரணமாக அவனுக்கு துன்பம் தரும் எதனையும் செய்யாதிருப்பதே சிறந்த பண்பாகும். இகல் என்னும் எவ்வ நோய் நீக்கின் தவளில்லா தாவில் விளக்கம் தரும். மன மாறுபாடு என்னும் நோயை யார் தங்கள் மனத்தை விட்டு அகற்றி விடுகிறார்களோ அவர்களுக்கு மாசற்ற நீடித்த புகழ் உண்டாகும். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். துன்பத்திலேயே பெரும் துன்பம் பகை உணர்வுதான். அந்த உணர்வை ஒருவன் அகற்றி விடுவானேயானால் அது இன்பத்திலேயே பெரும் இன்பமாகும். இகல் எதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிகலூக்கும் தன்மையவர். மனத்தில் மாறுபாடான எண்ணம் உருவானால் அதற்கு இடம் தராமல் நடக்கக்கூடிய ஆற்றலுடையவர்களை வெல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. இகலின் மிகலினிதென்பவன் வாழ்க்கை தவளும் கெடலும் தனித்து. மாறுபாடு கொண்டு எதிர்ப்பதால் வெற்றி பெறுவது எளிது என எண்ணி செயல்படுபவரின் வாழ்க்கை விரைவில் தடம் புரண்டு கெட்டு ஒளியும். மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார் இகழ் மேவல் இன்னா அறிவினவர். பகை உணர்வு கொள்ளும் தீய அறிவுடையவர்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் உண்மை பொருளை அறிய மாட்டார்கள். இகழிற்கெதிர் சாய்தல் ஆக்கம் அதனை மிகலூக்கின் ஊக்குமாம் கேடு. மனத்தில் தோன்றும் மாறுபாட்டை எதிர்கொண்டு நீக்கிக் கொண்டால் நன்மையும் அதற்கு மாறாக அதனை மிகுதியாக ஊக்கப்படுத்தி வளர்த்து கொண்டால் தீமையும் விளையும். இகழ் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகழ் காணும் கேடு தரற்கு. ஒருவன் தனக்கு நன்மை வரும்போது மாறுபாட்டை நினைக்காமலே இருப்பான். ஆனால் தனக்குத்தானே கேடு தேடிக்கொள்வதென்றால் அந்த மாறுபாட்டை பெரிதுபடுத்திக் கொள்வான். இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு. மன மாறுபாடு கொண்டு பகையுணர்வை காட்டுவோரை துன்பங்கள் தொடரும். நட்புணர்வோடு செயல்படுவோர்க்கு பெரு மகிழ்ச்சி என்னும் நற்பயன் விளையும்.